இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அதில் 11வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எது சாத்தானுடைய தந்திரம் என்று சொல்லி பார்ப்போம். அந்த சபையிலே ஒரு பாவம் செய்த மனிதன் இருந்தான். பவுல் சொல்லுகிறார், துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரம் அல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். அதனால நீங்கள் பாரம் சுமந்தவர்களாய் உங்கள் மேல் பாரம் வராதபடிக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். அந்த துக்கம் அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான அந்த தண்டனையே போதும். அவன் தன்னுடைய துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனை மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு வேண்டிக் கொள்ளுகிறார். நீங்கள் எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னித்திருக்கிறேன், மேலும் நான் எதை மன்னித்திருக்கிறேனோ உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மன்னியாமை என்பது பிசாசினுடைய தந்திரமாய் இருக்கிறது. அப்படி நம்ம மன்னிக்காமல் இருப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவராய் இருக்கிறார். நம்ம மன்னித்தாதான் நம்முடைய தவறுகளையும் ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்ம மன்னிக்காவிட்டால் நாம் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியாது. நாம் பிசாசினிடத்திலே தோற்று போய் விடுவோம். ஆனால் நம்ம ஜெயம் வேண்டும் என்றால் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். 2வது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று சொல்லுகிறார். பவுல் எவ்வளவோ சபைகளை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தின மனிதன் தான். அது மட்டுமல்ல, அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவோ துன்பங்கள், வேதனைகள், பாடுகள் அனுபவித்தாலும் சொல்லுகிறார், எப்பொழுதும் அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, பவுல் ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்னன்னா, அவருடைய சாட்சியை நீங்கள் பார்க்கும்போது அதன் சாட்சி தான் நம்முடைய வாசனை. சுவிசேஷம் தான் ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையா இருக்கிறது. நாம் சாட்சி உள்ளவர்களா இருந்தாதான், கீர்த்தி உள்ளவர்களாய் நம்ம இருக்கும்போது தான் நம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்பார்கள். நம்முடைய சாட்சி ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பத்தார் நம்மளை பற்றி நல்ல சாட்சி சொல்லணும், நம்முடைய சத்துருக்கள் எதிராளிகள் நம்மளை பற்றி சொல்லணும், நம்ம பக்கத்து வீட்டார் சொல்லணும், நமக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், ஆண்டவரே நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அப்படி நம்ம வாழ்ந்தாதான் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை ஜனங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது. அப்பொழுதுதான் ஜனங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளருவார்கள். அப்ப எல்லா இடங்களிலும் ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனை வீசக்கூடியதாய் வெளிப்படக்கூடியதாய் இருக்கும். எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் நம்மளை அர்ப்பணிப்போம். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஜெயமுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் நமக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவரை பின்பற்றுகிற நமக்கும் ஜெயம், வெற்றி எப்பொழுதும் உண்டு. கர்த்தர் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.